அத்தியாயம் 11. அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கேயாளும். அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 13. நாட்கள் கடந்தன. பவுல் காவலில் இருந்தார். அகிரிப்பா அரசனும் அவன் சகோதரி பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை காண வந்தனர். அகிரிப்பா அரசனின் முழு பெயர் மார்க்கஸ் ஜூலியஸ் அகிரிப்பா என்பதாகும். இவன் ரோம அரசனின் 8வது கிளைண்ட் ரூலர் ஆவான். இவன் எருசலேமை அழகுபடுத்த ஏராளம் பணம் செலவு செய்தான். இவன் அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 1 முதல் 25 வரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அகிரிப்பா I அரசனின் மகனும் மகா ஏரோது அரசனின் பேரனும் ஆவான். எருசலேம் தேவாலயத்தின் அதிகாரம் முழுவதும் இவனுக்கு கீழிருந்தன. பிரதான ஆசாரியரின் நியமனம் போன்ற முக்கிய அதிகாரங்கள் இவனது கையில் இருந்தது. யூதர்களின் பழக்க வழக்கங்கள், நியாயப்பிரமாணம் பற்றிய விரிவான அறிவுடையவனாக இருந்தான். அகிரிப்பா அரசனின் மைத்துனன் பெலிக்ஸ். பெலிக்ஸின் மனைவியான துருசில்லா அகிரிப்பாவின் சகோதரி ஆவாள். தன் மைத்துனனான பெலிக்ஸ் விசாரித்த வழக்கு என்பது அகிரிப்பாவுக்கு தெரியும். எனவே அதில் அதிக ஆர்வம் காட்டினான். அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் வரல். முதலாம் அகிரிப்பா அரசனுக்கு அகிரிப்பா II, துருசில்லா, பெர்னிக்கேயாள் என்று 3 மக்கள் உண்டு. பெர்னிக்கேயாள் பல முறை திருமணம் செய்து தள்ளிவிட்டு வந்து தகாத வாழ்வு வாழ்ந்து வந்தாள். மிகுந்த ஆடம்பரமாக வாழ்ந்தவள் அவள். செசேரியாவில் அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் நீண்ட நாட்கள் தங்கினர். அவர்களிடம் பவுலை பற்றி பெஸ்து விளக்கி கூறியவை. பெலிக்ஸ் காவலில் வைத்து சென்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூத தலைவர்களும் அவனை பற்றி என்னிடம் புகார் கொடுத்தனர். மேலும் அவனுக்கு விரோதமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டனர். அதற்கு நான் ஒரு மனிதனுக்கு எதிராக குற்றஞ்சாட்டும் போது அதற்கு அவன் பதில் சொல்லும் முன்னர் மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பது ரோமரின் வழக்கமல்ல என்றேன். எனவே அவர்கள் இங்கு வந்த மறுநாள் நான் நியாயாசனத்தில் உட்கார்ந்து குற்றம் சாட்டப்பட்ட பவுலை கொண்டு வருமாறு கட்டளையிட்டேன். அவன் மரித்து போன இயேசு என்ற ஒருவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் கூறுகிறான் என்றும் வேறு சில தர்க்கங்களையும் கூறினார்கள். எனவே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. நீ எருசலேமுக்கு போய் அங்கே விசாரணை நடத்த சம்மதிக்கிறாயா என்று கேட்டேன். அப்பொழுது பவுல், ராயருக்கு முன்பாக எனக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியதால் அதுவரையிலும் காவலில் வைக்க உத்தரவிட்டேன் என்று பெஸ்து கூறினார். அப்பொழுது அகிரிப்பா, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு பெஸ்து, நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். பவுலை நியாயம் விசாரிப்பதற்காக 2ஆம் அகிரிப்பாவுடன் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடன் வந்தாள். நியாய சபை கோர்ட் இல் உட்கார்ந்தனர். அவர்களுடன் சேனாதிபதிகளும் பட்டணத்து தலைவர்களும் வந்தனர். பவுலை அழைத்து வருமாறு பெஸ்து சேவகர்களுக்கு கட்டளையிட்டான். மிகுந்த ஆடம்பரத்துடன் இருந்த அகிரிப்பாவின் முன் நின்ற பவுலின் தோற்றம் மிகவும் பரிதாபமாக இருந்திருக்கும். பல தடவைகள் அடிகளையும் உதைகளையும் கல்லெறிகளையும் பட்டு மரித்து போனான் என்று தூக்கி எறியப்பட்டவர். 2 வருட சிறை அனுபவம் அவருக்கு மேலும் துன்பத்தை அளித்திருக்கும். பெஸ்துவின் கூற்று. உடனே பெஸ்து மீண்டும் பேசத் தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, அவையோரே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை கொலை செய்ய வேண்டுமென்று பவுலை எருசலேமிலும் செசேரியாவிலும் உள்ள யூதர்கள் அனைவரும் கூக்குரல் இட்டார்கள். இவன் மரணத்திற்கு ஏதுவான குற்றங்களை செய்யவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன்.
மேலும் இவன் ராயருக்கு அபயமிட்டதால் அவரிடமே அனுப்ப தீர்மானித்தேன். இவனை பற்றி அவருக்கு எழுதுவதற்குரிய குற்றங்கள் ஒன்றும் தென்படவில்லை. காவலில் இருந்த குற்றவாளியின் குற்றங்களை எடுத்து விளக்காமல் அனுப்புவது புத்தியீனமாகும். எனவே இவனை விசாரித்த பின் எழுதுவதற்குரிய காரணங்கள் எனக்கு விளங்கும்படியாக இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாக அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்று முன்மொழிந்தான். அதை கேட்ட அகிரிப்பா பவுலிடம், நீ உனக்காக பேசு என்றான். பவுலின் பதிலுரை. பவுல் மிகவும் மதிப்போடு அரசனை புகழ்ந்து தன் உரையை தொடங்கினார். அரசரே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல குற்றங்களையும் குறித்து உமக்கு முன்பாக பதிலளிப்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாகும். ஏனெனில் நீர் யூதர்களின் சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவர். நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் என் சிறு வயது முதல் எருசலேமில் என் ஜனத்தோடு வாழ்ந்தபடியால் யூதர்களுக்கு என்னை பற்றி நன்கு தெரியும் என்று கூறினார். ஆம், பவுல் தர்சு பட்டணத்தில் பிறந்தவர் என்றாலும் கல்வி கற்பதற்காக எருசலேமில் உள்ள பிரபல சட்ட வல்லுனர் கமாலியேலின் நிறுவனத்தில் தங்கி படித்தவர். ஆதலால் உரிமையோடு அனைத்தையும் கூறினார். சமய சடங்குகளை தவறாது கடைபிடிக்கும் பரிசேயனாய் வாழ்ந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம் முன்னோர்களுக்கு அருளிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே இப்பொழுது நியாய தீர்ப்படைய நிற்கிறேன். பவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்தவை. மரித்தோரை தேவன் எழுப்புவதை நம்ப முடியாது என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? நானும் முன்னர் அப்படி இருந்தேன். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தேன் என்று அரசனிடம் கூறினார். 1. எருசலேம் தர்சு பட்டணத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. அங்கும் சென்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்தார். 2. பிரதான ஆசாரியர்களின் அதிகாரத்தை பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறையில் அடைத்தார். 3. அவர்களை கொலை செய்யவும் சம்மதித்தார். அப்படி மிகுந்த செல்வாக்குடன் இருந்தார். 4. எல்லா ஜப ஆலயங்களிலும் சென்று அவர்களை பல தடவைகள் தண்டித்தார். 5. தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினார். 6. அவர்களிடம் மூர்க்க வெறி கொண்டு அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் சென்று அவர்களை துன்பப்படுத்தினார். இப்படி அனைத்து தீமைகளையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்து வருகையில் கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சாட்சியாக எடுத்து கூறினார். இப்படி கொடியவனாக செயல்பட்ட காலத்தில், சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரெய மொழியில் ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். மக்களை நீ இருளினின்று ஒளியினிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்கள் கண்களை திறக்கும்படி உன்னை அனுப்புகிறேன் என்றார். எனவே அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் புறஜாதிகளிடத்திற்கும் நான் சென்று அவர்கள் மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இதனால்தான் யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய முயன்றார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்.
தீர்க்கதரிசிகளும் மோசேயும் கூறியபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி யூதர்களுக்கும் புறஜாதியினருக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவரென்றும் சொல்லுகிறேன். வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். பெஸ்து கடிந்து கொள்ளல். பவுல் கூறியதை கேட்ட பெஸ்துவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் உரத்த சத்தமிட்டு, பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாகிறது என்று கூறினான். பவுலின் பதில். அதை கேட்ட பவுல், மதிப்பிற்குரிய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, உண்மையும் தெளிந்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் ராஜாவுக்கு தெரியாததல்ல. இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார். அதற்கு அகிரிப்பா, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் பதிலளித்தல். பவுல் கூறியவைகளை கேட்ட அரசனும் பெர்னிக்கேயாளும் எழுந்தனர். தனியே போய், இந்த மனிதன் மரணத்துக்கோ கட்டுகளுக்கோ உரிய காரியங்கள் ஒன்றையும் செய்யவில்லையே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அரசன் பெஸ்துவிடம், இந்த மனிதன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தால் இவனை விடுதலை செய்திருக்கலாம் என்று கூறினான். எனவே ராயனின் சீசர் நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக பவுலை ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தனர். பவுலுடன் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் இத்தாலி தேசத்திற்கு கப்பல் மூலம் அனுப்ப தீர்மானித்தனர். அத்தியாயம் 12. பவுலின் 4ஆம் மிஷனரி பயணம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் மற்றும் 28ஆம் அதிகாரம். பவுல் ரோமாபுரிக்கு செல்லுதல். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் பவுல் செசேரியா பட்டணத்து சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் பவுலும் வேறு சில கைதிகளும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த ஜூலியஸ் என்ற 100க்கு அதிபதியின் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டார்கள். பவுலுடன் அவரது குழுவை சேர்ந்த சிலரும் லூக்காவும் அவருடன் பயணம் செய்தனர். அதிரமித்தியம் ஊருக்கு செல்லும் கப்பலில் புறப்பட்டனர். எருசலேமுக்கும் ரோமாபுரிக்கும் இடையில் உள்ள தூரம் 2775 கிலோமீட்டர் ஆகும். மக்கதோனியா தேசத்தில் உள்ள தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்த அரிஸ்தர்க்கும் அவர்களுடன் இருந்தான். மறுநாள் சீதோன் துறையை அடைந்தனர். சீதோனில் பவுல். 100க்கு அதிபதியாகிய யூலியு பவுலிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். சீதோனில் கப்பல் நின்றபோது பவுலை அங்குள்ள சிநேகிதர்களை கண்டு பராமரிக்கப்பட அனுமதி கொடுத்தான். சீதோனில் உள்ள சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு உபசரித்து அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர். எதிர்காற்றடித்தல். கப்பல் பயணத்தின் போது எதிர்காற்றடித்தது. எனவே சீப்புரு, சிலிசியா, பம்பிலியா வழியாக லீசியா நாட்டு மீரா பட்டணத்தை அடைந்தனர். வேறு கப்பலில் பயணம். மீரா பட்டணத்தில் இத்தாலியாவுக்கு போகிற கப்பலை 100க்கு அதிபதி கண்டு இவர்களை அதில் ஏற்றினான். மீண்டும் எதிர்காற்றடித்தது. பல நாட்களாக கப்பல் மெதுவாக சென்றது. பின்னர் கிரேத்தா தீவை கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்தை அடைந்தனர். அது லசேய பட்டணத்திற்கு அருகில் இருந்தது. நீண்ட காலமாக காலநிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் தீமை நேரிடும் என்று பவுல் கண்டார். எனவே நம் கப்பலுக்கும் பொருட்களுக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்பட போகிறது என்று 100க்கு அதிபதியிடம் எச்சரித்தார்.
நூற்றுக்கு அதிபதி பவுல் கூறியவைகளை விடவும் மாலுமியையும் கப்பலின் எஜமானையும் நம்பினான். மழைக்காலத்தில் அந்த துறைமுகத்தில் தங்க வசதி இல்லாததால் கிரேத்தா தீவிலுள்ள பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு செல்லுமாறு அநேகர் ஆலோசனை கூறினார்கள். உடனே கிரேத்தா தீவை நோக்கி ஓடினார்கள். கடுங்காற்றில் அகப்படல். சிறிது நேரத்திற்குள் யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று கப்பலில் மோதி அடித்து சென்றது. கிலவுதா எனப்பட்ட ஒரு சிறிய தீவின் பக்கத்தில் சென்று படகை வசப்படுத்தினர். பாய்களை இறக்கி பல பாரமான பொருட்களையும் கப்பலின் தளவாடங்களையும் கடலில் எறிந்தனர். பல நாட்களாக சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவர்களால் காண முடியவில்லை. பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தது. இனி தப்ப முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். பவுல் தைரியப்படுத்துதல். பல நாட்களாக அவர்கள் சாப்பிடவில்லை. பவுல் அவர்களிடம், நீங்கள் என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவில் தங்கியிருந்தால் இப்படி நேரிட்டிருக்காது. எனினும் திடமனதாயிருங்கள். கப்பல் சேதப்படுவதை தவிர உயிர் சேதம் ஒன்றும் வராது. ஏனெனில் என்னை ஆட்கொண்டு நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனானவர் இன்று இரவில் என் முன் தோன்றி, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் கூட யாத்திரை செய்யும் அனைவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆகையால் பயப்படாதிருங்கள், எனக்கு தூதன் சொன்னபடி நடக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறினார். கப்பல் ஊழியர்கள் தப்பியோட நினைத்தல். 14ஆம் நாளிரவில் கப்பல் ஆதிரியா கடலில் அலசடிப்பட்டு ஓடியது. பாறைகளில் மோதிவிடாமல் தடுக்க 4 நங்கூரங்களை போட்டனர். நேரம் விடிந்ததும் கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடிப்போக நினைத்தனர். நங்கூரங்களை போடுவது போல படகை கடலில் இறக்கியதை கண்ட பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவகர் படகின் கயிறுகளை அறுத்து விட்டனர். பவுல் மீண்டும் அனைவரையும் தைரியப்படுத்துதல். அதிகாலையில் அனைவரையும் உணவு உண்ணும்படியாக பவுல் வற்புறுத்தினார். 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். எனவே உணவு உண்ணுங்கள். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு முடி கூட விழாது என்றார். பின் அப்பத்தை எடுத்து அனைவரும் காண தேவனை துதித்து அதை உண்ணத் தொடங்கினார். அப்பொழுது அனைவரும் திடமனதுடன் உணவை உண்டார்கள். கப்பலில் மொத்தம் 276 பேர் இருந்தனர். நன்றாக உண்ட பின்னர் அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். தப்பி கரை சேர்தல். கப்பலை கரையை ஒட்டி நிறுத்தியபோது கப்பலின் முன்பக்கம் மணலில் ஊன்றி கொண்டது. அதன் பின்பகுதி அலைகளினால் அடிபட்டு உடைந்தது. கப்பல் உடைந்ததை கண்ட போர் சேவகர்கள் கைதிகள் தப்பி ஓடிவிடுவார்களோ என்று பயந்தார்கள். ரோமர்களின் சட்டப்படி ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டால் அவனது உயிருக்கு பதிலாக காவல் பண்ணிய போர் சேவகர்களை கொன்று விடுவது வழக்கம். எனவே ஒருவரும் நீந்தி தப்பி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பவுலை காப்பாற்ற நூற்றுக்கு அதிபதி மனதாக இருந்தபடியால் அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவன் அவர்களது யோசனையை தடுத்து அவர்களில் நீந்த தெரிந்தவர்கள் முந்தி கரையேறவும் மற்றவர்கள் பலகைகளின் மேலும் கப்பலின் துண்டுகள் மேலும் ஏறி கரையை அடையவும் உத்தரவிட்டான். மக்கள் அனைவரும் பத்திரமாக கரை சேர்ந்தனர். பவுல் உரைத்த வாக்கு நிறைவேறியது. அந்த தீவின் பெயர் மெலித்தா என்பதாகும்.